ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் நம்ம IQoo உடைய Z7 5G கூட Poco X5 5G தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு எக்ஸாக்டாக 19,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்காக இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 19,000 செக்மெண்ட்டில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது நமக்கு கரெக்டாக இருக்கும், எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட் வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது, வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி. இதில் IQoo Z7 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் இதுதான் லுக். மொத்தம் ரெண்டு கலர் ஆப்ஷன், ப்ளூ அண்ட் பிளாக் அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் 7.9 mm கான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. வெயிட் எக்ஸாக்டாக என்ன அப்படின்றது தெரியல. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைட் மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே Poco X5 5G பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் இதுதான். மொத்தம் மூணு கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது, ப்ளூ, பிளாக், கிரீன். அண்ட் இந்த மொபைல் 188 கிராம்ஸ்க்கான வெயிட், 7.98 mm கான திக்னஸோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த மொபைலுடைய பில்ட் குவாலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் இப்போ இந்த ரெண்டு மொபைலுடைய லுக்கும் உங்களுக்கு சைட் பை சைடு இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருக்கு, எந்த மொபைலுடைய கலர் ஆப்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து மொபைலுக்கான டிஸ்பிளே அப்படின்னு வந்தோம்னா இங்கே IQoo Z7 5G 6.38 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவே Poco X5 5G பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ்க்கான கொஞ்சம் பெரிய சைஸ்க்கான டிஸ்பிளேவா, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த டிஸ்பிளே அப்படின்றது எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரெண்டு மொபைலுமே நமக்கு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான். பட் ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் போக்கோல கொஞ்சம் பெட்டரா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பட் IQooல 90 ஹெர்ட்ஸ் தான். பட் டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் சின்னதாக காம்பாக்டாக இவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வந்திருக்காங்க. அதர்வைஸ் இங்கே டச் சாம்பிளிங் ரேட்னு பார்க்கும்போது IQooல 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. அண்ட் 1300 நெட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR10+ சர்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற இந்த ஒரு டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனோட இங்கே இவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. பட் Poco X5 5Gல நமக்கு 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1200 நெட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் அண்ட் கார்னிங் ஒரில்லா கிளாஸ் 3 கான ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரின இந்த ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இருக்கு. அந்த வகையில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே நல்ல டாப் நாச்சான ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. பட் போக்கோல 120 ஹெர்ட்ஸ்க்கான கொஞ்சம் பெட்டரான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதே மாதிரி கார்னிங் ஒரில்லா கிளாஸ் 3 அப்படின்ற கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனும் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பெட்டரான ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பெட்டரா வேணும்னு நினைச்சீங்கன்னா போக்கோ போகலாம். அண்ட் IQooல பார்த்தீங்கன்னா டச் சாம்பிளிங் ரேட் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஸோ அதனால நீங்க கேமிங் அதிகமாக விளையாடுவீங்க, டச் ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேணும்னு நினைச்சீங்கன்னா IQooல கொஞ்சம் பெட்டரா, போக்கோ விட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணும், எந்த ஃபீச்சர் வேணும் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க டிஸ்பிளேக்கு சூஸ் பண்ணுங்க. அடுத்து மொபைலுக்கான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்போது IQoo Z7 5Gல நமக்கு 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் Poco X5 5Gல 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட வருது. ஸோ அந்த வகையில் பேட்டரி உங்களுக்கு பெட்டரா வேணும்னா போக்கோல இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டரா வேணும்னா IQooல இருக்கு. ஸோ உங்களுக்கு எது பெட்டரா வேணும் அப்படின்றத பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்க. அண்ட் இதில் IQoo பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% சார்ஜ் பண்ண கிட்டத்தட்ட 50 minutes to 1 hour டைம் எடுத்துக்கும். பட் போக்கோல நமக்கு அதே 100% சார்ஜ் பண்ண 1லேருந்து 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். ஸோ பார்த்து நீங்கள் உங்களுக்கான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை சூஸ் பண்ணிங்க. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா இங்கே IQoo Z7 5Gல MediaTek கூடிய Dimensity 920 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 6 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ராசஸரை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் Poco X5 5Gல Snapdragon உடைய 695 5G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 6 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 5G சிப்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரெண்டு சிப்புமே நமக்கு 5G சிப் அண்ட் ரெண்டுமே 6 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய சிப் தான். பட் எதில் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா Snapdragon 695 கம்பேர் பண்ணும்போது Dimensity 920 கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். AnTuTu ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 695க்கு 4 lakh AnTuTu ஸ்கோர் வந்திருக்கு. பட் Dimensity 920க்கு 4,85,000 +கான AnTuTu ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் Dimensity 920 இன்னும் பெட்டராகவே கொடுக்கும். அதே மாதிரி IQoo Z7 5Gல இந்த Dimensity 920 சேர்த்து HDR கேமிங் மாதிரியான இந்த மோட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு HDR கேமிங் மாதிரியான நிறைய விஷயங்கள் Dimensity 920யோட இருக்கக்கூடிய இந்த IQoo Z7 5Gல உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ கேமிங் ஃபோக்கஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக Poco X5 5G விட IQoo கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன்
ஆப்ஷனாகவே இருக்கும். பர்ஃபார்மன்ஸும் IQoo Z7 5Gல கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி 5G பேண்டுன்னு பார்க்கும்போது Poco X3 5Gல 7 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கு. பட் IQooல எக்ஸாக்டாக எத்தனை 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கு அப்படின்றது இப்போதைக்கு எனக்கு அஃபிஷியலாக தெரியல. பட் 21st தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி சேல் அஃபிஷியலாக கொண்டு வராங்க. ஸோ அப்போ தான் மோஸ்ட்லி இந்த 5G பேண்டு எத்தனை அப்படின்றதெல்லாம் ரிவீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ரிவீல் ஆச்சு அப்படின்னா அதை டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. பட் கண்டிப்பாக இந்தியாவில் சப்போர்ட் பண்ணக்கூடிய 5G பேண்டு எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இது போக அடுத்து இந்த மொபைலுக்கான ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே நமக்கு LPDDR4X ரேம் டைப் அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் அப்படின்றது சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் இதிலெல்லாம் எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ் IQoo Z7 5G பெட்டராக இருக்கும். அடுத்து அப்படியே கேமரா சைடுக்கு வந்தோம்னா இங்கே IQoo Z7 5Gல பின்பக்கம் டியூவல் கேமராக்கான செட்டப் இருக்கு. பிரைமரி 64 மெகா பிக்சலுக்கான கேமரா, அது கூட ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இதில் 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட சாம்சங் உடைய ஐசோசல் GW3 அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணியிருக்கு. அண்ட் அதே மாதிரி Poco X5 5Gல பார்த்தோம்னா இங்கே பின்பக்கம் ட்ரிபிள் ரியர் கேமரா இருக்கு. பிரைமரி 48 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, இது கூட 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். பட் IQoo Z7 5Gல மேக்ஸிமம் 4K 30 fps நமக்கு ரியர் கேமரா யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். சொந்த வகையில் இங்கே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக IQoo தான் கிளியரான வின்னர். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பிரைமரி கேமரா சாம்சங் உடைய GW3 அப்படின்ற கொஞ்சம் பெட்டரான சென்சார் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த கேமரா அப்படின்றது இந்த செக்மெண்ட்ல அவங்க மெயினாக எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால இப்போ மார்க்கெட்டில் இந்த 19,000 செக்மெண்ட்ல ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோடலாம் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இதுதான் ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கு. ஸோ அந்த வகையில் அந்த கேமரா இங்கே கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக இங்கே IQoo பாசிட்டிவாக இருக்கு. அண்ட் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக போக்கோவை கம்பேர் பண்ணும்போது IQoo உங்களுக்கு ரொம்பவே பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அண்ட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால நைட் டைம் ஃபோட்டோ அண்ட் வீடியோகிராஃபியும் உங்களுக்கு IQooல பெட்டராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே இந்த 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் எல்லாமே பண்ணுறது IQooக்கு கண்டிப்பாக கேமரா வைஸ் ஒரு பாசிட்டிவாக இருக்கு. ஸோ ரியர் கேமரா இதில் பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா IQooல தான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படியே முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா இங்கே IQoo Z7 5Gல 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் போக்கோல 13 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவும் கண்டிப்பாக உங்களுக்கு IQoo தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா IQoo Vivo உடைய சப் பிராண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் Vivo IQoo எல்லாமே செல்ஃபி கேமராவை கொஞ்சம் ஹைலி ஃபோக்கஸ் பண்ணி நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம கொடுப்பாங்க. அண்ட் போக்கோ அந்த அளவுக்கு செல்ஃபி கேமரா பெஸ்ட்டாக பண்ணுறது இல்லை. அதுவுமே இந்த 13 மெகா பிக்சல் ரெட்மி உடைய கேமரா, ரெட்மியில் சொல்லவே வேணாம், செல்ஃபி கேமரா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்காது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக இங்கே செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு Vivo IQoo உடைய இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி செல்ஃபி கேமரா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லிமிட் 1080 பிக்சல் 30 fps ஃபிர்மேட் வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ அதனால் கேமராவுக்காக நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக Poco X5 5Gயை விட IQoo உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அப்படியே அதர் ஃபீச்சர்ஸ்க்கு வந்தோம்னா இங்கே IQoo Z7 5Gல நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு. Android 13 ஃபன் டச் OS 13 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் Android 15 வரைக்கும் இதில் Android அப்டேட் நமக்கு வரும். அதுவே Poco X5 5G பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே சிங்கிள் பாட்டம் ஸ்பீக்கர் தான் நமக்கு இருக்கு. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு. அண்ட் Android 12 MIUI 13 வருது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் 2 வருஷத்துக்கான OS அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் Android 14 வரைக்கும் Poco X5 5Gல உங்களுக்கு அப்டேட் வரும். ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு மொபைலுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு மொபைலுமே எக்ஸாக்டாக 19,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 19,000 செக்மெண்ட்டுக்கு 6GB 128GB அப்படின்ற இந்த வேரியன்ட் தான் அவைலபிளாக இருக்குது. இது போக ஹையர் வேரியன்ட்னு பார்க்கும்போது IQooல 8+ 128GB வேரியன்ட் 20,000 ரூபாய்க்கு செட் பண்ணியிருக்காங்க. பட் போக்கோல 8+ 256GB வேரியன்ட் 21,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு 256GB அந்த ஸ்டோரேஜ் வேரியன்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போக்கோல மட்டும்தான் இருக்குது. IQooல 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் இங்கே கிடையாது. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸை நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ணிட்டோம். ப்ரைஸ் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ பார்த்ததுல இருந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட், எந்த ஸ்மார்ட் ஃபோன் வேல்யூ ஃபார் த மணி, எது நாம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே போக்கோவை விட IQoo கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா IQooல பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது, கேமரா பெட்டராக இருக்குது. இது ரெண்டு தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். அந்த ரெண்டுமே IQooல எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால நான் இங்கே IQoo சூஸ் பண்ணுறேன். மற்றபடி உங்களுக்கு டிஸ்பிளே கொஞ்சம் பெட்டராக 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வேணும், பெட்டரான பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக்கோ போகலாம். பட் என்னுடைய சஜஷன் போக்கோ யாரும் போகாதீங்க. ஏன்னா Poco X5 5G இந்த செக்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு ஒர்த் கிடையாது. பட் IQoo Z7 5G கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. பட் இதுலேயும் ஒரு சில ட்ராபேக் இருக்குது. அந்த வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாச்சுக்கான அந்த செல்ஃபி கேமரா கொடுத்துருக்குது, அதே மாதிரி சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்குது. இந்த மாதிரியான சில விஷயங்கள் கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது. இதையும் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு ஓவரால் இந்த 19,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது IQoo Z7 5G கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது.